வணக்கம். இன்றைய நாள் இனிய நாளாக சக்ஸஸான நாளாக அமைய வாழ்த்துக்கள். எனக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கின்ற அனைத்து அன்பு உள்ளங்களுக்கு மிக்க நன்றிகள். இன்று நாம் பார்க்கும் பாடலின் வரிகளில் நான்கு வரிகள் எனக்கு எல்லோருக்கும் கேள்விக்குறியாக இருக்குன்னு நம்புகின்றேன். அந்த வரிகளுக்கு விடை உங்களுக்கு தெரியுமா என்று பார்ப்போம். பாருங்கள். கண்மணி, அன்போடு காதலன், நான் எழுதும் கடிதமே. பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே. உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது. உண்டான காயமெங்கும் தன்னாலே மாறிப்போன மாயமென்ன? பொன்மானே, பொன்மானே, என் காயம் ஆன போதும் என்ன காயம் ஆன போதும் என் மேனி தாங்கிக் கொள்ளும். என்ன காயம் ஆன போதும் என் மேனி தாங்கிக் கொள்ளும். உந்தன் மேனி தாங்காது, செத்தேனே. எந்தன் காதல் என்னவென்று சொல்லாமல் ஏங்க அழுகை வந்தது. எந்தன் சோகம் உன்னை தாக்கும் என்று எண்ணும் போது வந்த அழுகை நின்றது. எந்தன் காதல் என்னவென்று சொல்லாமல் ஏங்க அழுகை வந்தது. எந்தன் சோகம் உன்னை தாக்கும் என்று எண்ணும் போது வந்த அழுகை நின்றது. மனிதா, உணர்ந்து கொள்ள, மனிதர் உணர்ந்து கொள்ள, இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. மனிதர் உணர்ந்து கொள்ள, இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. அபிராமியே, தாளாட்டும் சாமி, நான் தானே தெரியுமா? சிவகாமியே, சிவனில் நீயும் பாதியே, அதுவும் உனக்கு புரியுமா? சிவனில் நீயும் பாதியே, அதுவும் உனக்கு புரியுமா? சிவனில் நீயும் பாதியே, அதுவும் உனக்கு புரியுமா? ஆம், இந்த பாடல் அனைவரும் கேட்டிருப்பார்கள். அனைவருக்கும் விருப்பமான பாடலாகவும் இருந்திருக்கும். இந்த பாடலில் கேள்விகள் என்ன என்று பார்ப்போமா? மனித காதல் அல்ல, உண்மைதான் ஏமாற்று காதல், அதுதான் டிவோர்ஸ். அடுத்த வரி, புனிதமானது. மனித காதல் அல்ல, இது புனிதமான காதல், அதுதான் சுயநலமான காதலோ? சிவனில் நீயும் பாதியா? ஓம், சிவனில் நீயும் பாதியா? கட்டிலில் மட்டும்தான் பாதியோ? அதுவும் உனக்கு புரியுமா? கேள்வி வேற. சிவனில் நீயும் பாதியா, அதுவும் உனக்கு புரியுமா? எதுவுமே புரியவில்லையே. ஆம், இந்த பாடல் உங்களுக்கு இந்த கேள்விகள் எழுந்திருக்கும் என நினைக்கின்றேன். பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு தருமாறு நன்றியுடன் கேட்டுக்கொள்கின்றேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன்.